நன்றி அண்ணா. ஓர் அடிப்படை கேள்வி, நடுவு நிலைமையில் செயல் என்பதன் ஆழமான வரையறை என்ன? நல்ல கேள்வி இனியாள். இதற்கு நடுவுநிலைமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இதன் பொருள், தராசிற்கு இலக்கணம் 2. ஒன்று தன்னை சமன் செய்தல், மற்றது தன்மீது வைக்கப்பட்ட பொருளின் நிறையின் அளவை சீராக காட்டுதல். அதுபோல சான்றோருக்கு இலக்கணம் 2. தன்னை வேண்டியவர், வேண்டாதவர் மற்றும் அறிமுகம் இல்லாதவர் ஆகிய மூவரிடத்திலும் சார்பின்றி இருக்க தயார்படுத்துதல். பின்னர் ஒரு செயலின் தன்மையை ஆராய கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை சீர்தூக்கி பார்த்து செயலின் தன்மையை சார்பின்றி அறிவிப்பது. அதுவே சான்றோர்க்கு அழகாகும்.